Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல B.Ed first year second semester subject ஆன assessment for learningல இருந்து யூனிட் 2ல உள்ள ஃபைனல் டாபிக் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் மதிப்பீட்டின் வகைகள் என்னலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. வந்து டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் மதிப்பீட்டின் வகைகள். நம்ம வந்து இந்த மதிப்பீடை ஒரு 8 வகைகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட், இது வந்து பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட், செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. தேர்ட் டைப் வந்து எவிடன்ஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட், சான்று அடிப்படையிலான மதிப்பீடு. ஃபோர்த் டைப் வந்து எக்ஸாமினேஷன் பேஸ்டு அசஸ்மெண்ட், தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. ஃபிஃப்த் டைப் வந்து ஃபீட்பேக் த்ரூ மார்க்கிங், இதை வந்து கருத்துக்கள் மூலம் மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சிக்ஸ்த் டைப் வந்து பியர் அசஸ்மெண்ட், இதை வந்து சக மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் செவன்த் டைப் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், இதை வந்து சுய மதிப்பீடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஃபைனலா அந்த 8th டைப் வந்து ஃபார்மேட்டிவ் யூஸ் ஆஃப் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இந்த 8 டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பத்தி டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட், இதை வந்து செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மதிப்பீடை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் தான் வந்து இதுக்கான ஐடியாஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த மதிப்பீடெல்லாம் எது மூலியமா பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து டீச்சர் கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டினா கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆன்சர்ஸ் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன் எழுத வைக்கிறது, இல்லை வந்து ஓரலா ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண வைக்கிறது, ப்ராஜெக்ட் கொடுக்கறது, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாச்சும் பண்ண வைக்கிறது, ஆரல் ஸ்டூடெண்டோட போர்ட்ஃபோலியோஸ் இதெல்லாம் வச்சு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களுக்கு வந்து அசஸ் பண்ணி அவங்களுக்கான மார்க்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட். இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட்டை வந்து அல்டர்னேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் வந்து கொடுக்கப்படுற எல்லா டாஸ்க்குமே வந்து டீச்சர்ஸ் டீச் பண்ணுற லெசன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைரெக்டாக வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்படி சொல்லும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அவங்க வந்து எதில் பெட்டராக இருக்கிறாங்க அண்ட் எதில் வந்து அவங்க இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்குமே வந்து இன்னும் அவங்க டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாமா, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸுமே வந்து அவங்களுக்கு தேவையானதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு டீச்சர்ஸ்க்கும் இந்த மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டுமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து ரியலைஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அவங்களோட செல்ஃப் எவாலுவேஷனுக்கு இந்த மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது எவிடன்ஸ் பேஸ்டு அசஸ்மெண்ட், இதை வந்து EBA சான்று அடிப்படையிலான மதிப்பீடு அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். இதில் வந்து எவிடன்ஸ் இருக்கணும் ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட போர்ட்ஃபோலியோஸ் எடுத்துக்கலாம். ஒரு என்டையர் டேர்ம் ஃபுல்லாக அவங்க வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவாக ரெடி பண்ணி வைக்கும்போது அதெல்லாம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்களோட மதிப்பிடுறதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ. அது மூலயமா ஸ்டூடெண்ட்டோட எல்லா ஒர்க்கையும் நம்ம பார்த்து அவன் வந்து எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக் அந்த பர்டிகுலர் லெசனில் வந்து இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வந்து அதில் நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம், இல்லை என்னென்ன மாதிரி டாஸ்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயின் திங் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து எவிடன்ஸ், கான்க்ரீட் எவிடென்ட், அதாவது ஒரு சான்று வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து எக்ஸாமினேஷன் பேஸ்டு அசஸ்மெண்ட், தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. எக்ஸாம்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட நாலேஜையோ இல்லை நம்மளோட ஸ்கில்லையோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறது தான் வந்து இந்த எக்ஸாம் அப்படின்றது. இதை வந்து வேர்பலாக ஓரல் எக்ஸாம்ஸாக வைக்கலாம், இல்லை வந்து பேப்பரில் வந்து கொடுத்து நம்மளை வந்து ரிட்டன் ரைட் பண்ண சொல்லலாம். ஆர்எல்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி வச்சு நம்மளுக்கு வந்து எந்த அளவு நாலேஜ் இருக்குது, இல்லை நம்மளோட ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், ரிட்டன் ஸ்கில் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வைக்கிறது தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன். இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் பேஸ்டு அசஸ்மெண்ட்டில் நம்ம மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து ரிட்டன் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷனை தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்டாக எந்த மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதில் வந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அல்டர்னேட்டிவ் ரெஸ்பான்சஸ், திஸ் ஆர் தட், ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி. தென் தேர்ட் டைப் வந்து எஸ்ஏ பேட்டர்னில் ரொம்ப லாங் ஆன்சர்ஸாக ப்ரீஃபாக வந்து டீட்டெயில்டாக எழுத சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து கம்ப்ளீஷன் டைப், லைக் ஃபில் இன் த பிளாங்க்,
பிளாங்க்ஸ் அந்த மாதிரி கேட்கறது. அண்ட் ஃபைனலா வந்து மேட்சிங் டைப், அதாவது வந்து ஒரு சிமிலர் டூ ஆன்சர்ஸ குடுத்துட்டு அத மாத்தி மாத்தி குடுத்துட்டு மேட்ச் பண்ற டைப். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்மளோட நாலேட்ஜ் அண்ட் மெமரி பவர டெஸ்ட் பண்றதா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருக்கு. டைப் வந்து பியர் அசஸ்மெண்ட், சக மதிப்பீடு. இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிளாஸ் ரூம்ல உள்ள மத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாம் பார்த்து அதை வந்து எவாலுவேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபீட்பேக்ஸை வந்து கொடுப்பாங்க. இது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை வந்து எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அதெல்லாம் பற்றி வந்து ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி அவங்க கிட்ட ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறப்ப வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஆன்சர் ஷீட்ஸை சேஞ்ச் பண்ணி கரெக்ஷன் பண்ண சொல்கிறது. அப்போ பண்ண சொல்லும்போது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் இவ்வளோ மார்க்ஸ் கம்மி பண்ணணும், அண்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தால் இவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எவாலுவேட் பண்ண சொல்கிறப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா எவாலுவேட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கான ஃபீட்பேக்கையும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், சுய மதிப்பீடு. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க்கை அவங்களே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் வந்து கிளாஸ் ரூமில் வச்சு ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு எழுதிட்டு வந்துடுவாங்க. அப்போ அதுவே அவங்கள எவாலுவேட் பண்ண சொல்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்புறம் உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் எப்படி இருக்குது, கரெக்டாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்க்குறப்ப வந்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க ஈஸியாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மூலியமாக வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வந்து இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபீட்பேக் த்ரூ மார்க்கிங், அதாவது வந்து இவ்வளோ நேரம் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பார்த்தோம். இவ்வளோ அசஸ்மெண்ட்லேயுமே வந்து மெயின் திங் எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுக்குறது. அப்படி கொடுக்கறது மூலியமா மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்னென்ன பெட்டரா பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் இன்னும் எந்த மாதிரி ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வே ஆஃப் லேர்னிங்கை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபீட்பேக் அப்படின்றது வந்து இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கு. நிக்கோல் அண்ட் மேக்ஃபார்லேண்டிக் அப்படின்றவங்க வந்து ஃபீட்பேக்கு வந்து ஒரு 7 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்குறப்ப வந்து குட் பர்ஃபார்மன்ஸ் எது அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து டீச்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறம்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள வந்து செல்ஃபாக அசஸ் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸே அவங்கள செல்ஃபாக அசஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் வந்து இந்த ஃபீட்பேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீட்பேக்ஸ் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட லேர்னிங் பற்றின ஒரு ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு இன்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபீட்பேக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீட்பேக்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி இன்னும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ லோவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபீட்பேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களோட டீச்சிங்கில் அவங்க இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களோட டீச்சிங்கை ஷேப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபீட்பேக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டிவ் யூஸ் ஆஃப் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்போ எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். த்ரூ அவுட் த டேம், அதாவது எவ்ரிடே ஸ்டூடெண்ட் கிட்ட கொஸ்டின் கேட்டு அவங்கள வந்து அசஸ் பண்ணுறது, இல்லை டாப்த்து அது மூலியமா அவங்கள வந்து அசஸ் பண்ணுறது. அண்ட் இந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன கண்டிஷனில் நம்ம இருக்கோம், வேர் ஐ எம் நவ் அப்படின்றதுல இருந்து அண்ட் வந்து எந்த இடத்துல போய் அவங்க ரீச் பண்ணணும், அவங்களோட கோல் என்ன அண்ட் அதை நோக்கி எப்படி போகணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிடே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸோட போயிட்டு அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட யூஸ் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா வந்து அதில் வர ரிசல்ட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் என்ன லேர்ன் பண்ணலாம் அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக தான் அந்த எஜுகேஷன் லேர்னிங்கே கம்ப்ளீட் ஆகுது. இதோட இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் சப்ஜெக்டில் வந்து யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys.